ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து நல்லபடியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஏன் சார் டேட் வந்து தள்ளிட்டே இருக்கிறாங்க, டேட் வந்து ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷன்ஸ் வந்து வரலை அப்படிங்கிறது தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது வரைக்கும் அதாவது கொடுத்த நமக்கு கிடைச்ச ஒரு இன்டிமேஷன் வந்து இதுதான். சரியா? அதாவது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் வரலை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக டீம்டு யூனிவர்சிட்டியில் தான். ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் தானே வந்து பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, டீம்டு யூனிவர்சிட்டியில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு போகும்போதெல்லாம் வந்து ஃபீஸை வந்து குறைப்பாங்கன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸை கைட் பண்ணுறாங்க நிறைய பேர். சரியா? நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது நான் அங்கே சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன், இங்கே சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்க அப்படின்னா, தயவுசெய்து அவங்க காலெல்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு தயவுசெய்து நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிருங்க. சரியா? கவுன்சிலிங்கை தாண்டி யாருனாலையும் எந்த வித ஹெல்ப்பும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. நான் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட அட்மிஷன் ஹெல்ப்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்தவங்களுக்கு நம்ம என்ன கைட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னா, சார் உங்கள் மார்க்குக்கு நீங்கள் இந்த ஸ்டேட்டில் போட்டிங்கன்னா கிடைக்கும், உங்கள் மார்க்குக்கு நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்னாச்சும் பார்த்தா கைட் பண்ணி கொடுப்போமே தவிர, நாம் அந்த காலேஜில் உங்களுக்கு சீட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு ஏமாத்துறக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் அப்படிலாம் யாருமே பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டு தான் உங்களுக்கு சேஃப். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரவுண்டு தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அதாவது செகண்ட் ரவுண்ட்லேயோ தேர்ட் ரவுண்ட்லேயோ ஃபீஸ் எல்லாம் யாருமே குறைக்க மாட்டாங்க. இப்போ ஃபீஸை குறைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் ஃபீஸை குறைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது, அதாவது நீங்கள் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சுட்டு கிளாஸில் உட்காந்துருக்கும் போது, ஃபஸ்ட் ரவுண்டில் வந்த பசங்களுக்கு ஒரு ஃபீஸும், செகண்ட் ரவுண்டில் வந்த பசங்களுக்கு இன்னொரு ஃபீஸும், தேர்ட் ரவுண்டில் வர பசங்களுக்கு இன்னொரு ஃபீஸும் வாங்கினா, அந்த காலேஜோட அதாவது பிரச்சனைகள் வருமா வராதா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சு பாருங்க. நான் மட்டும் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், இந்த பையனுக்கு இவ்வளோ தான் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வருமா வராதா? வரதான் செய்யும். சரியா? அதனால அந்த மாதிரி விஷயத்த காலேஜ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க. அதனால செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் ஃபீஸ் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கும் நமக்கு நாளைக்கும் டைம் இருக்கு. அதனால டீம்டு யூனிவர்சிட்டி வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் என்னாச்சும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது என்னாச்சும் பார்த்தீங்கன்னா, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ரொம்ப கட் ஆஃப் வந்து குறைவாக இருக்குது, அதாவது மார்க் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சேஃபாக நீங்கள் வந்து ஒரு காலேஜ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. காலேஜ் எடுத்து வச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாமே தவிர, அதுக்கு முன்னாடியே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் ரவுண்டில் பார்த்துக்கிறேன், தேர்ட் ரவுண்டில் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகாது. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இது நடக்க தான் போகுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.